Now we are discussing this underground stem modifications. Underground stem modifications. So the particular topic is COM. Okay, particular topic is COM. Yeah, so this is a succulent underground stem with an erect growing tip. The COM is surrounded by scale leaves and exhibit the nodes and the internodes. Example, Amorphophilus, Colocasia, Colchicum. Okay, so that is, see that underground stem modifications, COM. ஸோ கிழங்கு வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதான் என்னது அப்படின்னா COM. இட் க்ரோஸ் வெர்டிக்கலி அப்வர்ட். எப்படி இருக்கும்? க்ரோஸ் வெர்டிக்கலி அப்வர்டாக இருக்கும், மேலே பார்த்து தான் வளரும். ஸோ லைக் ரைசோம் மாதிரி தான். ஆல்சோ பொசஸ் அ டிஸ்டிங்விட் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் ஆர் ஹியர். ஸோ நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸை நம்ம ஈஸியாக அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் scale leaves are rising at the nodes. So in every season it is an apical bud after having consumed the food of old COM. So old COM forms a new COM over. Amorphophilus, Colocasia and Colchicum, Trochus, Cladius, இதெல்லாம் என்னது அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ். COM அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரவுண்டடாக இருக்கும், மேசிவாக இருக்கும், ஸ்வெல்லன் கொஞ்சம் வீங்கினமாக இருக்கும், ஃப்ளெஷ்லி அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் வித் நோட்ஸ், இன்டர்நோட்ஸ், ஸ்கேல் லீவ்ஸ் எல்லாமே இருக்கும். டெர்மினல் பட்ஸ் அண்ட் ஆக்சிலரி பட்ஸ் ஆர் ஹியர். ஸோ எதுக்கா அப்படின்னா விச் ஆர் மீன்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். எதுக்கு அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ the COM is a massive underground stem with a very big terminal bed. Terminal bed எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும். The COM is attached to the soil by numerous adventitious roots. Roots நிறைய இருக்கும் இதில். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் rhizome. So rhizome, it is also this underground stem growing horizontally. Several lateral growing strips are here. Okay, rhizome. So the rhizome is a horizontal fleshly underground stem with nodes and internodes, scale leaves, axillary buds are here which are meant for storage. This is also this storage the food materials and vegetative propagation. So examples என்னது அப்படின்னா ginger, aficionalis, இஞ்சி, cana indica, கல்வாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, குக்கும்பர் லாங்கா என்னது மஞ்சள், மியூசா வாழைமரம், இஞ்சி, டியூபர் சொலனஸ் டியூபருக்கு தான் கொடுத்துருக்காங்க இஞ்சி. ரைசோம்க்கு ஜிஞ்சர், அபிஸ்னாலிஸ் இஞ்சி பார்த்துருக்கீங்களாப்பா. ஸோ அந்த இஞ்சி அப்படி தான் இருக்கும். த டெர்மினல் பெட் ஆஃப் திஸ் ரைசோம் க்ரோஸ் அவுட் ஆஃப் த சாயிலேருந்து வரும் அண்ட் கிவ்ஸ் டு க்ரீன் ஷூட்ஸ். அதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம்? க்ரீன் ஷூட்ஸ் வந்து அரேஞ்ச்ட் ஆகிருக்கும், முளைக்கும் இல்லையா, இஞ்சி முளைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அட் த எண்ட் ஆஃப் த சீசன் த க்ரீனில் ஏரியல் போர்ஷன் டைஸ். எண்ட் ஆஃப் த சீசனில் என்ன செஞ்சிடும்? அதோட சீசன் முடியும் போது என்ன செஞ்சிடும்? இது டைஸ் ஆயிரும், அந்த க்ரீன் போர்ஷன்ஸ் வந்து டைஸ் ஆயிரும், இறந்துடும். அண்ட் ஃபர்தர் க்ரோத் ஆஃப் த ரைசோம் இஸ் டேக்கன் பை த ஆக்சிலரி பெட். ஆக்சிலரி பெட்லேருந்து எடுத்து மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? அதை முளைக்க வைக்கணும். த ரைசோம் இஸ் கேப்பபிள் ஆஃப் லிவிங் இன்டெஃபினிட்லி இன்சைட் த சாயில் கிவிங் ரைஸ் டு ஏரியல் க்ரீன் ஷூட்ஸ். ஸோ அதுலேருந்து க்ரீன் ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸோ ஃபேரபிள் கண்டிஷன்ஸாக தான் இருக்குது, இப்போ வளர்ந்துடும். த ரைசோம் ஆல்சோ ஸ்டோர்ஸ் அ ஃபுட், சர்வ்ஸ் அ ஃபுட். சர்வ் பண்ணி வச்சுருக்கோம், ஃபுட்டெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ லாஸ்ட் ஒன், இட் இஸ் அ டியூபர். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் இட் இஸ் டியூபர். ஸோ த டியூபர்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் globostructures formed due to the food storage at the tip of the stolon. The most common example of tuber is Solanum tuberosum. The eyes of the potato tuber உருளைக்கிழங்கு முளைச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களாப்பா, அதுதான் இது. ஓகே, ஸோ இன் திஸ் டியூபர் இட் இஸ் பாசிபிள் டு டிஃபரன்டேட். இட் இஸ் அ டெர்மினல் எண்ட் வித் அப்பிக்கல் பட் கால்ட் த ரோஸ் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஸ்டோலன் எண்ட் இஸ் கால்ட் திஸ் கீல் எண்ட். ஓகே, த ஐஸ் ஆர் டிசென்ட் ஸ்பைரலி டவுன்வர்ட் ஃப்ரம் த ரோஸ் and to keel end. Stem tubers are also formed Cheilanthus tuberosus, Cyprus rhododendrons, etc. Yeah, tubers. So last one it is tubers. This is also this succulent underground stem. The succulent underground stem. So formed from the branches of the aerial stem and are meant for storage and food materials and vegetative propagations. Example Solanum
tuberosum. So potato in some of the branches at the base of the aerial stem becomes partially geotrophic and grow into the soil. They develop tubers at the terminal end inside the soil. The tubers are fleshly. எப்படி இருக்கும்? fleshly-ஆ இருக்கும் and pure number of pits on the surface. அதோட சர்ஃபேஸில் வந்து உருளைக்கிழங்கு முளைக்கும் போது பார்த்துருப்பீங்க, அதோட சர்ஃபேஸில் என்ன செஞ்சுருக்கோம், நல்லா முளைச்சி க்ரீன் கலரில் வந்திருக்கும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பட்ஸு. ஸோ த பெட்ஸ் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு திஸ் ஏரியல் ஷூட்ஸ். இதுதான் என்ன செய்யும், ஏரியல் ஷூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே அப்பா, நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ ஸ்டெம் பிரான்ச்சிங். ஸ்டெம் வந்து எப்படி பிரான்ச்சிங் வந்து எப்படி அரேஞ்சாக இருக்கும், ஸ்டெம் எங்கேருந்து வரும்? ஸோ பிரான்ச்சிங் த பேட்டர்ன் இஸ் டிட்டர்மைன்ட் பை ரிலேட்டிவிட்டி. எங்கேருந்து லீவ்ஸை வந்து அரேஸ் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிடும், ஸ்டெம் வந்து பெருசாகி பிரான்ச்சஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். த மோட் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆன் த ஸ்டெம். ஸோ ஸ்டெம்மில் எத்தனை பிரான்ச்சஸ் வருதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் branching. There are two main types இருக்குது branchingல, lateral branching and dichotomous branching. lateral branchingனா சைடில் என்ன செஞ்சுட்ருக்கோம், வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ dichotomous branching அப்படின்னா lateral வளர்ந்ததோடு சேர்ந்து அதுலேருந்து என்ன செய்யும், இன்னொரு கிளை வரும். அதான் என்னது அப்படின்னா dichotomous branching. Based on the growth pattern, stems may be so intimate or determinate growth. Intimate or determinate growth. So first one it is indeterminate. Indeterminate அப்படிங்கிறது என்ன, terminal bud grows and interpreted. ஸோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ப்ரொடியூஸ் several lateral branches வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இதில் என்னென்னா மேக்ஸிமம் மோனோபோடியல் பிரான்ச்சிங், பாலியால்தியா, ஸ்பேட்டியானியா அதிலெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் தான் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ indeterminate ப்ரொடியூசஸ் செவரல் சைடில் தான் என்ன செய்யும் அப்படின்னா அதோட பிரான்ச்சஸ் வந்து வரும். ஓகேயா, இதான் என்னது இன்டிட்டர்மினேட். ஓகே, ஸோ டிட்டர்மினேட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா terminal buds ceases to grow after the period of growth and the further growth is taken care by successive or several lateral meristem or buds. Symbodial branching. ஓகே, ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்போடியல் பிரான்ச்சிங். ஸோ டெர்மினல் பட்ஸ் வந்து அது வந்து சீசஸ் அழிஞ்சிட்டாலும், டெர்மினல் பட் என்ன செய்யும், அழிஞ்சிட்டாலும் அதுக்கப்புறமா என்ன செய்யுது, வளர ஆரம்பிக்கும். ஃபர்தர் க்ரோத் இஸ் டேக்கன் பை சக்ஸஸ். இதுக்கு ரிமைனிங் இருக்குல்லையே அந்த பட்ஸ் என்ன செய்யும், வளர ஆரம்பிக்கும். ஆனால் இன்டிட்டர்மினேட்டில் என்ன செய்யுது, அந்த பட் வந்து க்ரோஸ் ஆனால் தான், அழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யாது, இது வளராது. லேட்ரல் பிரான்ச்சஸை மட்டும் என்ன செய்யும், க்ரோ பண்ணும், வளராது. லேட்ரல் பிரான்ச்சஸ் மட்டும்தான் வரும், மேலே போகிற பிரான்ச்சஸ் வந்து வளர்ந்துட்டு போகாது, சைடில் மட்டும் என்ன செய்யும், வளரும். அதுதான் என்னது அப்படின்னா இன்டிட்டர்மினேட். டிட்டர்மினேட் அப்படிங்கிறது என்ன செய்யும், சைட்லேயும் வளரும், மேலே பார்க்கவும் வளரும். ஓகே, டெர்மினல் பட் சீசஸ் டு க்ரோ ஆஃப்டர் ஏ பீரியட் ஆஃப் க்ரோத் முடிஞ்ச விட்டு அண்ட் த ஃபர்தர் க்ரோத் இஸ் டேக்கன் பை சக்ஸசிவ். இந்த லேட்டரல் மெரிஸ்டம் இருக்குல்லையா அது வந்து பார்த்துக்கணும். ஓகே, திஸ் டைப் ஆஃப் க்ரோத் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிம்பாடியல் பிரான்ச்சிங். சைக்கஸ்லாம் நம்ம பார்க்கலாம், இந்த ஜிம்னோஸ்பம்ஸில் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்.